மக்கள், இதை பார்த்துட்ருக்க எல்லா செல்லங்களும், என்னுள் கலந்த ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நெடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். என்னை ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னென்னா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? முதல் கேள்வி. எப்படி இப்படியே இருக்கிறீங்களே? எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 4 வருஷமாக உங்களே பார்த்துட்டே இருக்கோம். நீங்கள் அப்படியே இருக்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கண்ணுங்களா, நான் எப்படி இருக்கிறதுக்கு காரணங்கள் என்னென்னா, அது இயற்கை கொடுத்த வரம்னு முதல்ல சொல்லணும். அடுத்தது என்னுடைய குருமார்கள் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அது. என்னுடைய குருமார்கள் நிறையா இருக்காங்க, இருந்தாலும் பிகாவோ உசுரி அவர் கொடுத்தது தான். நான் மட்டும் இல்லை, ரேக்கி படித்த என்னுடைய மீட்டிங்கில் இப்போ பார்த்தேன், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாலே அவர்கிட்ட ரேக்கி எடுத்தவங்க, அவர் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளோட பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. அன்றைக்கி தான் நான் ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப ஓல்டோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது மாதிரி அவர் அப்படியே இருக்கிறாப்புல நிறையா பேர். இதை நான் பகிரங்கமாக சொன்னால் எத்தனையோ பேர் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு தீட்சைக்கு அந்த பவர் கிடைக்கும், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த தீட்சைங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அந்த இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்னென்னா அட்யூன்மெண்ட், அந்த இதை பண்ணுறப்ப அந்த செல்கள் அந்த மாதிரி, இப்போ ஒரு செல் இருக்குது, அதை நம்ம கொடுத்தோடனே அது என்ன பண்ணோம், 21 நாட்களுக்கு ஒரு முறை நம்மளுடைய ஆர்பிசிஸ்லாம் செத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் திரும்ப அப்போ ஒரே சேர்த்து எல்லாமே செத்து போகாது. ஒரு சில லட்சங்கள் ஆகலாம், உடனே 1 லட்சம் புதுசாக வரும். ஸோ டெய்லி நீங்கள் புதுசாக ஆகிட்டுருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசாகிட்டே இருக்கோம், நம்ம மனசும் மாறிட்டே இருக்குது. நீங்கள் சின்ன பிள்ளையில் ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க, இப்போ அதே உங்களுக்கு கிடச்சதா இது எதுக்கு அப்படி. நமக்கு ஒரு சின்ன காரை பார்த்தா அப்படி பிரமாதமாக ஆசையாக இருக்கும். சின்ன வயசில் ஒரு பொம்மையை பார்த்தா ஆசையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மனசும் சரி, நம்ம உடம்பும் சரி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம உடம்ப கிட்டத்தட்ட 1 வருஷத்தில் எல்லாமே மாறுது, ஸ்கின்னு மாறுது, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. அது சயின்ஸ், அதெல்லாம் நிரந்தரமான சயின்ஸு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் அவர் கண்டிஷன்ஸ், அது கடவுளாக கொடுக்கப்பட்ட சயின்ஸ் நமக்கு புரிஞ்சிச்சா நமக்கு. சரி, இதில் நம்ம மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மனசு வெளி உலகம் கண்ணுங்களா, உள்ள கடவுள் இருக்கார், உள்ளே தான் கடவுள் இருக்கார், வெளி மனசு தான் இருக்குது. அப்போ இந்த வெளி மனசையும் உங்கள் புத்தின்னு ஒன்று இருக்குல்ல, புத்தி ஒன்று கொடுத்துட்டார் கடவுள். ஏய், உனக்கு புத்தி கொடுத்துருக்கேன்டா, அது பிரகாரம் செஞ்சுக்கோ, நான் உள்ளே இருக்கிறேன், நான் உங்கள் 2 பேரும் வேடிக்கை பார்ப்பேன் பாரு. யாரை? மனசையும் உங்களுடைய மூளையவும் அவர் வேடிக்கை தான் பார்ப்பார். அவர் எதுக்கத்தாலும் வரமாட்டார். நான் ஆசீர்வாத மாட்டேன், நீ என்னமா பண்ணிக்கிட்டே இருங்க 2 பேரும் என்ன அப்படிம்பாங்க. அப்போ எவன் ஒருவன் உள்ளே இருக்கிறதுக்கு தேட போகும்ல, உள்ளே என்னுள்ள இருக்கிற கடவுளை நான் கொண்டு வரணும்ல, அதை நான் நினைக்கணும் இல்லையா, அதை நான் அதை நினச்சி பூஜிக்கணும். நினச்சா தானே வர முடியும். எதையுமே நீங்கள் நினச்சா தான் நடக்கும். இப்போ நீங்கள் இதை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, நினச்சா தான் சாப்பிட முடியும், நினைக்காத சாப்பிட மாட்டீங்க. அதான உண்மை. உங்களுக்கு நினைக்காத வரைக்கும் நம்ம எதையுமே செய்ய முடியாது, நினைக்கணும் முதல்ல. அப்போ அதுக்காக வருந்தணும் அடுத்தது. அப்போ அதையே கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். நான் அடிப்பேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்னா ஜெயிச்சிருவாங்க. புரியுதா? அடிப்பேன் ஜெயிப்பேன்னா ஜெயிப்பாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா ஃபோக்கஸிங் ஆன் ஒன் திங், அப்படி இருக்கிற பார்த்தா நம்ம ஜெயிக்கிறோம் கொஞ்சம். அப்போ ஜெயிக்க என்ன பண்ணுதுன்னா, இந்த வெளியே உள்ளேயும் சேர்ந்து உள்ளே இருக்குது இல்லை, அது நிச்சயமாக வேலை செய்யும். அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் சொல்லிக்கலாம், கடவுள் இருக்கிறாரா இல்லையா, தட் இஸ் நாட் த ஃபேக்டர். அந்த உள்ளே இருக்கிற சக்தி, அந்த சக்தியை நீங்கள் கடவுள்னு சொல்லிக்கலாம், இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், எப்படிமா சொல்லிக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிற ஒரு சக்தி வெளியே வரணும்னா, வெளியில் இருக்கிற இந்த மனசும் அந்த புத்தியும் ஒன்றா சேர்ந்தால், இது 3 சேர்ந்தது ஒரு முக்கோணம், ஒரு பிரமிடு. பிரமிடோட உச்சி என்னது? உங்கள் உள்மனம். புரிஞ்சாக்கணுங்களா? அப்போ இதை நம்ம வெளியே கொண்டு வரணும்ல. இதை கொண்டு வரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? டிகான்சன்ட்ரேஷன். நல்லா அவர் நினைக்க பழகணும், பாசிட்டிவாக நினைக்க பழகணும். நான் எப்போது என்னை பாசிட்டிவாக நினச்சிப்பேன். ஐம் திங்கிங் ஐம் ஆல் ரைட். நான் உங்களெல்லாம் சொல்லியிருக்கிறேன், 21 முறை சிரித்து பாருங்கன்ட்டு. உடனே 21 முறை செய்யக்கூடாது. ஒரு நாளில் 21 முறை சந்தோஷமாக அடி.
அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்மைல் பண்ணிங்கன்னா போகிறோம், யங்காக இருப்பீங்க. ஒரு பெரிய விஷயம் அது. ஆமாம், நீங்கள் இந்த மசில்ஸை யூஸ் பண்ண நல்லா இருப்பீங்க. நான் எப்பப்பெல்லாம் பாத்ரூம் போகிறேனோ அப்பப்பெல்லாம் அப்படி பண்ணி பார்ப்பேன். அப்போ 21 முறை போவீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. இல்லை எத்தனை தடவை போகிறோம் நமக்கு தெரியாது, இல்லை போய்கிட்டு இருக்கேன். இல்லை எப்போ அண்ட் ஆல்சோ என்னை நினச்சி நான் சிரித்து பேசுகிற சமயம் எனக்காக சிரிப்பு வந்துடும். ஏன்னா ஒரு வாழ்க்கைன்னு இது வாழ்க்கை. நம்ம வாட்டில் சொல்லிகிட்ருக்கோம். மக்களுக்கு என்னமோ ஒரு 2000க்கு மேலே ஒன்றும் தேரலை. இல்லை நான் உண்மையை சொல்கிறேன். இல்லை அவ்வளோதான் மக்களுக்கா இவ்வளோ பாப்புலேஷனில் இந்த சப்ஜெக்ட் புரியலையா, இல்லை ஏன் அப்படின்னு. அப்போ நானும் உங்களுக்கு இந்த ரூம் கமெண்ட்டுங்கிறதுக்கு ஒன்று போனேன்னா நான் அடிக்கிற கமெண்ட்டை தாங்க முடியாது. அதுக்கு நான் போகிறதில்ல. ஏன்னா வயசாகி போச்சு, எல்லோரும் என் பிள்ளைங்க, அதில் என்னத்தை கமெண்ட் அடிக்கிறது இல்லை. அப்படி இருக்கப்ப நீங்கள் யோசித்து பார்க்கணும், எதில் ஒருத்தங்க அடிப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் விஷயங்களை சொல்கிறாங்களோ அந்த சொல்லுக்கு நீங்கள் 100 வருஷம் வாழ்ந்துட்டு போனவங்களுடைய ஒரு ஐடியா போகிறோம் நீங்கள் அப்படி வாழ்கிறதுக்கு. அதுதான் முக்கியம். புரிஞ்சிச்சா? உலகத்தில் ரொம்ப 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 சிறந்தது என்னென்னா நம்ம அனுபவிச்சிருக்கோம்ல, அதுதான். ஏன்னா அனுபவம் மட்டுமே டீச்சர். பெரிய டீச்சர்னா அனுபவம் வந்துருச்சுன்னா தான் நிறைய அனுபவவாதிகள் இருக்கிறது அவங்க சொன்னதை நம்ம கேட்டுக்கிட்டோம்னா ஏதாவது ஒன்றை கேட்டிங்கன்னா கூட நல்லது நடக்கும். கேட்டு பழகணும் முதல்ல. இவங்களுக்கு என்ன தெரியும், இது அந்த காலத்து ஆசாமி, அவங்க என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா சாரி. எல்லா காலமும் வாங்கிட்டு தான் சாப்பிட்றோம், கீழே கொடுத்தா மனம் போகிறோங்கிற மறந்துடக்கூடாது. இல்லை காலத்தால் நாங்கள் 20th செஞ்சுரி, நாங்கள் 28வது செஞ்சுரிலாம் சொல்லிகிட்டு இருந்தீங்கனாலும் எந்த செஞ்சுரிலையும் இப்படித்தான் சாப்பிட்ணும், அப்படித்தான் போகணும் கண்ணுங்களா. நம்ம கையை இப்படித்தான் பண்ணணும். இல்லை கையை ஒரு டிகிரி அளவுக்கு தான் வெளியே கொண்டு போக முடியும். எல்லாம் இருக்குல்ல, அப்டக்ஷன், அடக்ஷன், ஃப்ளக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அது மாதிரிலாம் இருக்குது. எந்த சயின்ஸும் மாறப்போகிறது இல்லை. அப்நார்மாலிட்டி சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணி அப்நார்மல் பண்ணலாம், தலையை திருப்பி காட்டிக்கலாம். எங்கள் தலையை திருப்பி குருன்னு எக்ஸசைஸில் காமிச்ச மாதிரி குருக்குன்னு தலையை பின்னால் பார்த்துட முடியுமா? நம்ம திருப்பி பின்னால் ஆக முடியாது. ஸோ தெர் ஆர் கண்டிஷன்ஸ் தேர் இன் திஸ் சயின்டிஃபிக் கண்டிஷன்ஸ் ஆர் தேர். அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒபே பண்ணி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் நம்ம எப்படிலாம் நம்ம முன்னேற போகிறோம் அப்படிங்கிறது தான் வித்தின் த சயின்ஸ். இல்லை அது மட்டும் இல்லை, நம்ம காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அதில் கொஞ்சத்தை எடுத்துக்கலாமே. கரெக்டாக இல்லையா? புரிஞ்சுதா? இது ஒரு முக்கியமான விஷயம். இதை கவனிங்க. இனிமேல் நம்ம சொல்ல போகிறதுல நிறையா விஷயம் தெரியும். அப்போ நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இந்த பூவை பற்றி பேசுகிறேன்னா, இந்த பூவை பற்றி எவ்வளோ விஷயம் பேசலாம் தெரியுமா? அவ்வளோ பேசலாம். பூவை பற்றி பேசலாம். பூவில் சவுண்டு வருது, அது உங்களுக்கு தெரியுமா? பூ எப்போ மலருதோ அப்போ ஒரு சவுண்டு கிடைக்குது. ஆமாம், இந்த உலகமே சவுண்டு தான். எல்லாத்துலேயும் சவுண்டு இருக்குது. அதை பற்றி பேச போகிறேன், அப்புறமா கேளுங்க. ஓகே? I love you all my lovely children. Good luck. Bye, செல்லங்களே, வைரங்களே.